Hey guys, welcome back to day 7 of daily journaling routine. I hope you're enjoying this series and இது வந்து 1 week டக்குன்னு முடிஞ்சிச்சு அதுக்குள்ள. So as always, let's begin with the annual tracker. So இன்னைக்கும் was a really good day. So அதனால நம்ம வந்து wellness trackerலையும் green கொடுத்துக்கலாம், mood trackerலையும் green கொடுத்துக்கலாம். So I've kept it greenனா கொஞ்சம் குட் சைன் காமிக்கிறனால தான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் நான் கலர்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ரெட்னா கொஞ்சம் நாட் குட்டுங்கிற மாதிரி. ஸோ யா, இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் வாஸ். நம்ம வந்து இதை பார்க்கணுன்றது இல்லாமல் ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ளூ இதுக்கெலாம் பார்க்கணும், பிகாஸ் எனக்குமே ஞாபகம் இருக்காது. பட் க்ரீன்னா இப்போ ஓவராலாகவே பாருங்களேன் இந்த இயரை. ஸோ இட் கிவ்ஸ் மீ அ குட் ஃபீல். லைக் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வேர் ரியலி குட். ஆஃப்கோர்ஸ் இங்கே நிறைய ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்துச்சு. பட் மற்றபடி ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் லெட்ஸ் டூ த மீல் ட்ராக்கிங். ஸோ மீல் ட்ராக்கர் அண்ட் கலர் கோடிங் அப்டேட் பண்ணியாச்சு. எல்லாமே இன்னைக்கு மோஸ்ட்லி ஹோம் ஃபுட்டாக தான் இருந்தது. அதனாலே நான் க்ரீன் கொடுத்துட்டேன். ஆஃப்கோர்ஸ் நான் வந்து 3 டீ குடித்தேன். பட் ஸ்டில் சண்டேக்கு கொஞ்சம் நம்ம லீவ் விட்டுறலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் க்ரீன். அண்ட் தென் நம்மளே கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணலாம். கிராட்டிடியூட் ஜர்னல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எமோஷன்ஸ் ட்ராக்கர் பண்ணலாம். ஸோ இமோஷன்ஸ் ட்ராக்கிங், வாட் இஸ் நியூ டுடே அண்ட் ஹாப்பினஸ் ஜார் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வாஸ் அ ரியலி குட் டே தான். அண்ட் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நொங்கு சர்பத் சாப்பிட்டேன், பிகாஸ் ஊரில் அந்த நொங்கு அமைச்சிருந்தாங்க. அண்ட் தென் இன்னைக்கு வந்து யூடியூப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா நம்ம வந்து 450 சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணிட்டோம். 450 is not a big number for many of you maybe, but எனக்கு it's like so huge, literally so huge. And எப்படா 500 டச் ஆகலான்னு இருக்கு, பிகாஸ் ஐ ஹாவ் great news for that. ஸோ எப்போ 500 டச் ஆகுதோ அப்போ நம்ம அதை ரிவீல் பண்ணுவோம். அண்ட் ஐ எம் சூப்பர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் 450 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இஃப் யூ ஹேவ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இட் வில் மீன் அ லாட் டு மீ. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்லீப் ட்ராக்கர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்லீப் ட்ராக்கர் அப்டேட் பண்ணியாச்சு. இந்த மந்த்லேயே நேற்றுக்கு தான் ஐ ஹேட் அ டிஸ்டர்ப்ட் ஸ்லீப். ஸோ தோ நான் இங்கே வந்து ஒரு லாங் டைம் கொடுத்தாலும் நிறைய வாட்டி நான் வந்து எந்திரிச்சிட்டே இருந்தேன், பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி பேட் ட்ரீம்ஸ் அண்ட் ஆல். ஸோ நேற்றுக்கு நிஜமாவே ஸ்லீப் நல்லா இல்லை. ஸோ யா, ஐ ஹோப் இட் டஸ் நாட் ரிப்பீட் அகெயின். ஹோப் ஸோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேபிட் ட்ராக்கர் அப்டேட் பண்ணலாம். ஐ எம் ஆக்சுவலி ஸோ ஷாக். நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹானஸ்ட்லி இதில் இருக்க ஒன்று கூட நான் இன்னைக்கு பண்ணல. நத்திங் ஐ ஹாவ் டன். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஹாப்பியாக இருந்தேன், யூடியூப் பார்த்தாச்சும் இல்லை நான் புதிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. பட் அது எதுவுமே ஹேபிட் ட்ராக்கிங் பார்த்தா இல்லை. நான் ஹேபிட்ஸ்ன்னு வச்சுருக்க எதுவுமே நாட் ஈவன் ஒன் நான் எனக்கு ஃபாலோ பண்ணல. ஸ்டெப்ஸ் வந்து ஜஸ்ட் 660 ஸ்டெப்ஸ் காமிக்குது, விச் மீன்ஸ் நான் சுத்தமாக நடக்கவே இல்லை. தண்ணியுமே எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் குடித்தேன், பட் ஐ டிடன்ட் மெஷர். ஸோ நேற்றுக்கு மாதிரி இன்னைக்கு அதுவும் என்னால் கொடுக்க முடியாது. அண்ட் நத்திங், லிட்ரலி நத்திங். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கீங்களா, இல்லை நான் தான் இவ்வளோ worst behavior-ஆன்னு தெரியல. I hope I'll not repeat it again. So yeah, let's go to journaling. இன்னைக்கு let's go with the red color and ஒரு குட்டி பார்டர் நம்ம பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ I've taken 0.4 இந்த பென்னில். ஜென்ரலி நான் பார்டர்ஸ் யூஸ் பண்ணுறது 0.4 தான். ஸோ யா, அதுவும் ரெட் கலர் பென்னும். இது வந்து ஐ திங்க் ஐ பர்ச்சேசஸ் லைக் வெரி லாங் பேக், காலேஜ் டேஸில் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலி நான் ரெட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணுறது பைபிள் ஜேர்னலிங்கில், அதில் வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 எழுதுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனாலவே ரெட் நமக்கு பெருசாக தேவைப்படுறதில்லை. அண்ட் யா, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ புதுசாக ட்ரை பண்ணேன். நாட் ஈவன் ஷூர் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீட் இட். ஸோ ரெஸ்ட் டேன்றது தான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ சம் கனெக்ட் த டாட்ஸ் மாதிரி. இன்கேஸ் யூ வாண்ட் டு என்ஹான்ஸ் த லுக் அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங்.
ஸோ கைஸ் நம்ம என்னோட ஜேர்னலிங் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஜஸ்ட் ஆடிங் திஸ் கலர் பென்சில். அகைன் ரெட் கலருக்கு எனக்கு வந்து ஹைலைட்டர் பேஸ்டல் கலரில் இல்லை, லைட் கலர்ஸில் இல்லை. அதனால நான் வந்து ஒரு ஷேடுக்காக இது கொடுக்குறேன். இது கொடுக்காம விட்டால் கூட நல்லா தான் இருக்கும், இப்படி இருக்கும். பட் மற்ற எல்லா நாளும் நம்ம ஹைலைட்டர்ஸ் கொடுக்குறனால நான் வந்து ஓகே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோன்னு சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பிளானர் இல்லை ஜேர்னலை வந்து இஃப் யூ வாண்ட் டு டெக்கரேட் இட், நீங்கள் காஸ்ட்லியான ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்களே வந்து உங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்ட் ஒர்க் போட்டால் கூட கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை. நீங்கள் ரொம்ப காசு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4-5 கலர் பென்ஸ் இருந்தால் போதும். நீங்களே வந்து இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் டுடே இஸ் இன்னைக்கு வந்து சண்டே, விச் மீன்ஸ் இந்த வீக்கோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த 14th வீக் ஆஃப் தி இயர். இப்போ ஹவு ஃபாஸ்ட் டைம் ஃப்ளைஸ் இல்லை. இப்போ தான் ஜான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம 14th வீக்கில் இருக்கும். ஸோ ஜென்ரலி நான் வந்து வீக்லி ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன பண்ணுவேன்னா, அந்த வீக் மண்டே டு சண்டே நடந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஹைலைட்ஸ் லோலைட்ஸ் எழுதலாம். ஸோ அது இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால தான் நான் வந்து ஒவ்வொரு டேக்குமே அன்னைக்கு எது நல்லா போச்சு நல்லா போகல அந்த டெய்லி ரிஃப்ளெக்ஷன் பார்த்த இதனால தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். பிகாஸ் என்னால் எல்லாத்தையும் உட்காந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோத்த மட்டும் நம்ம வந்து பார்த்தாலே அந்த வீக் எப்படி போச்சுன்ற ஒரு கிளிம்ஸ் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு தான் இந்த டெய்லி ரிஃப்ளெக்ஷன். இந்த டெய்லி ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீக்லி ரிஃப்ளெக்ஷன், ஹவ் வாஸ் ஓவரால் இந்த வீக் எப்படி போச்சு அண்ட் எதில் நான் இன்னும் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுதான் அப்படிதான் இந்த பர்டிகுலர் செக்ஷனை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் see how it goes. Again இது ப்ளூ கலர் இருக்கனால I think I'll go with this blue itself. Yeah, let's begin. ஸோ சிம்பிளாக வீக்லி ரிஃப்ளெக்ஷன் முடிச்சாச்சு. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டிக்கர் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயுமே நம்ம வந்து இந்த பேஜை டெக்கரேட் பண்ணலாம் வித் ஸ்டிக்கர்ஸ் இஃப் ரிக்வயர்ட். பார்க்கட்டும். இஃப் ஐ ஃபைண்ட் சம்திங் நைஸ் ஐ வில் ஆட். ஐ திங்க் திஸ் ஸ்டிக்கர் ஷீட் வில் ஹேவ் லாட் ஆஃப் கியூட் ஸ்டிக்கர்ஸ். ஹலோ. ஓகே, ஸோ ஐ ஹேவ் டு ரெடியூஸ் அ லாட் ஆஃப் டீ. அதுக்காக மேபி நம்ம இதை இங்கே ஆட் பண்ணுவோம். I hope that's looking good. So இந்த ஸ்டிக்கர் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஒன்லி திங்ஸ் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பட் இது ரொம்ப லாங்காக இருக்கனால எடுத்து யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம ஜேர்னலிங் பண்ணி முடிச்சாச்சு. வீக்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆல்சோ பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ நோ வாட் ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அண்ட் நாளைக்கு வந்து வீக் 15 ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's all bye from Benny. Spread love, spread smiles. Keep going. Bye.